நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். யாக்கோபு 4 அதிகாரம் 9 நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவுது. நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள் என்றும் உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவுது என்றும் 9 சொல்லுகிறது. துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள் என்று ஏன் இப்படி இந்த வசனம் சொல்லுகிறது? உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவுது என்று ஏன் இப்படி இந்த வசனம் சொல்லுகிறது? சந்தோஷமாக இருக்கக்கூடாதா? கிறிஸ்தவர்களில் அநேகர் இந்த உலக சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். உலக பிரகாரமான சந்தோஷமும் உண்டு, ஆவிக்குரிய சந்தோஷமும் உண்டு. உலக பிரகாரமான சந்தோஷத்தை அனுபவிக்க பரிசுத்த வேதாகமம் நம்மை வழிநடத்துகிறதில்லை. கிறிஸ்துவுக்குள்ளான சந்தோஷத்தையே நாம் அனுபவிக்க தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று பிலிப்பியர் 4 அதிகாரம் 4 சொல்லுகிறது. நாம் தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இரட்சிக்கப்பட்டவர்கள், பாவ மன்னிப்பை பெற்றவர்கள். இரட்சிப்பின் சந்தோஷத்தையே தொடர்ந்து அனுபவிக்க வேண்டிய நாம் சிறிது சிறிதாக உலக சந்தோஷத்தில் மூழ்கி விடுவது பின்மாற்ற ஜீவியம்தான். சங்கீதம் 51 அதிகாரத்தை கவனித்து பாருங்கள். தாவீது பாவம் செய்த பின்பு அவன் தேவனுடைய சமூகத்தில் துக்கித்து இருந்து ஜெபித்ததையே சங்கீதம் 51 அதிகாரம் நமக்கு காட்டுகிறது. அவன் தன்னுடைய பாவத்தை குறித்து மிகவும் துக்கித்தான். தான் இழந்து போன சந்தோஷத்தை மறுபடியும் புதுப்பித்து கொள்ள விரும்புகிறான். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூரும் என்று தாவீது சங்கீதம் 51:8 சொல்லுகிறார். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று 12 சொல்லுகிறான். இந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப பெற்றால் மட்டுமே பாதகருக்கு கர்த்தருடைய வழிகளை உபதேசிக்க முடியும் என்றும் பாவிகள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள் என்றும் 13 தாவீது சொல்லுகிறார். உலக சந்தோஷத்தில் மூழ்கி இருக்கும்போது அல்லது உலக சந்தோஷத்தை விரும்பும்போது நாம் பாவிகளை வெறுப்போமே அல்லாமல் அவர்களுக்கு கர்த்தருடைய வழிகளை போதிக்கக்கூடிய அளவிற்கு தேவன் நம்மை பயன்படுத்த முடியாத விலை மதிப்பு இல்லாத பாத்திரமாக காணப்படுவோம். இப்படி ஒரு நிலையில் ஜீவிப்பதை தேவன் விரும்புவதில்லை. இயேசு கிறிஸ்து எருசலேம் நகர ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டு அழுதார் என்று லூக்கா 19 அதிகாரம் 41 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு என்று எபிரேயர் 5 அதிகாரத்தில் 7 வாசிக்கிறோம். 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு அப்போஸ்தலனாகிய பவுல் புத்தி சொல்லி வந்தார் என்று அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 31 வாசிக்கிறோம். என்னுடைய சந்தோஷம் என்று இயேசு கிறிஸ்து யோவான் 15 அதிகாரம் 11 குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்று எபிரேயர் 12 அதிகாரம் 2 வாசிக்கிறோம். உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 5 அதிகாரம் 4 சொல்லுகிறார். நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய யாக்கோபு 1 அதிகாரத்தில் 2 மற்றும் 3 சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் எவைகளில் சந்தோஷமாய் இருந்தார்கள் என்பதையும் எவைகளின் நிமித்தம் துக்கப்பட்டார்கள் என்பதையும் கவனித்து பாருங்கள்.
நாம் ஒருவேளை தாவீது செய்த பாவத்திற்கு ஒப்பான பாவத்தை செய்யாமல் இருக்கலாம். ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்ப்பதும் விபச்சார பாவத்திற்கு ஒப்பான பாவம்தான் என்று இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறார். பகை கொலைக்கு சமம் என்று இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22ஆம் வசனங்களிலும், அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய நிருபத்தில் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலும் சொல்லியிருக்கிறார்கள். பொருளாசை என்பது விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பானது என்று எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட பாவங்கள் இல்லை என்று சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட பாவங்களே நம்முடைய இரட்சிப்பின் சந்தோஷத்தை இழக்க செய்து உலக சந்தோஷத்தினால் மூழ்கடிக்க செய்து விடுகிறது. இது ஆவிக்குரிய அபாயகரமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை உணர்ந்தவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் காணப்பட வேண்டும். உலக பொருட்களின் நிமித்தம் பெருமையும் பொறாமையும் நம்முடைய இருதயங்களில் ஆட்கொள்ள இடம் கொடுக்கக்கூடாது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது. இந்த தவறுகளுக்காக துயரப்பட்டு துக்கித்து தேவனுடைய சமூகத்தில் அழுங்கள். உங்கள் உலக பிரகாரமான நகைப்பும் பரியாசமும் மறைந்து மற்றவர்கள் கிறிஸ்துவனிடம் இல்லாமல் ஜீவிப்பதற்காக நமது இருதயம் துக்கிப்பாக மாறட்டும். உங்களுடைய உலக பிரகாரமான சந்தோஷம் ஆவிக்குரிய சஞ்சலமாக மாறி இரட்சிப்பின் சந்தோஷம் காணப்படட்டும் என்பதே நாம் தியானித்து கொண்டிருக்கிற வசனம் தரும் சத்தியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.